மயோனைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா எக்கை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் அது. அதே போல் முட்டையில் 67 விதமான நோய்கள் வரக்கூடும். முட்டை என்பது எப்படி அப்படின்னா, எந்த அளவுக்கு முட்டை மிகவும் ஆரோக்கியமானதோ அந்த அளவுக்கு முட்டையில் பல பிரச்சனைகள் வரலாம். வழக்கமாகவே முட்டையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முட்டையை ஜஸ்ட்டு உடைச்ச உடனே பச்சை முட்டைனா 20 நிமிஷத்துக்குள்ளே அடுத்த நிலைமைக்கு மாற்றிடணும்னு சொல்லிடுவோம். மயோனைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா எக்கை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் அது. அதாவது அது சமைக்கப்படாத ஒரு கலக்கப்பட்ட ஒரு உணவு. சில விஷயங்கள் நம்ம கலக்கி செய்வோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பச்சடியை நம்ம வழக்கமாக அதை வெப்பமுறை உற்பத்தி இல்லாமல் சாதாரணமாக நம்ம கலக்கி செய்வோம் இல்லையா? அதுபோல் மயோனைஸ் என்பது முட்டை சரியாக இல்லை என்றால், முட்டை எந்த அளவுக்கு சக்தி உள்ளதோ அதே போல் முட்டையில் 67 விதமான நோய்கள் வரக்கூடும். முக்கியமாக சால்மனல்லா, டைஃபாய்டு நோய் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகள் முட்டையில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மயோனைஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் மயோனைஸில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, முட்டை யூஸ் பண்ணாத வெஜிடேரியன் மயோனைஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ஜாஸ்தி. பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் மிக நேர்த்தியான முறையில் நல்ல விதமாக இந்த மயோனைஸை வெஜிடேரியன் முறையில் உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது அது வெஜிடபிள் ஆயில் அண்ட் ஃப்ளார் காம்பினேஷனில் பண்ணுற ஒன்று. ஏன்னா இன்றைக்கி மயோனைஸ் அப்படிங்கிறது எல்லா சாண்ட்விச்லேயும் வழக்கமாக கிரில்டு சாண்ட்விச்சில் மற்ற சாண்ட்விச்சுகளில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு முறை இருக்கிறதுனால நம்ம தேர்ந்தெடுக்கணும் உண்மையான முறை என்ன அப்படிங்கிறதுக்கு. முட்டையில் செய்கிற மயோனைஸில் இந்த விதமான ஆபத்துகள் இருக்கின்றன. தமிழகத்தில் இதில் இருக்கிற இந்த முட்டையில் சில சால்மனல்லா நோய்கள் வருவதாக நிறைய இடத்துல அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மயோனைஸ் அப்படிங்கிறது உண்மையாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஒரிஜினலாக நல்லபடியாக செஞ்சு அது 5 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். ஆனால் அப்படி இல்லாமல் அதை செய்து அதை சரியான வெப்பநிலையில் வைக்காமல் அதை சரியான பிரயோகம் செய்யாததால் அதோடைய துஷ்பிரயோகம்னு சொல்லலாம், தவறான உபயோகம் சொல்லலாம், தவறான வைப்பு முறை என்று சொல்லலாம். அதனால் மக்களுக்கு நிறையா தீங்கு வரும். அதனால் உணவு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்ற முறையிலே தமிழக அரசாங்கம், தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மயோனைஸ் என்பதை 1 வருட காலத்திற்கு தடை செய்திருக்கிறது. அதோடைய முழு விவரங்கள், அது எந்தெந்த விதமான மயோனைஸை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படித்து பார்க்கணும். ஆனால் வந்திருந்த சுற்றறிக்கையில் மயோனைஸ் என்பது 1 வருட காலத்திற்கு உற்பத்தி செய்யவோ அதை விற்பனை செய்யவோ அதை விற்பனை நிலையங்கள் வைப்பதற்கோ, அதாவது எக்கில் பண்ணுற மயோனைஸை தடை செய்வதாக சுற்றறிக்கை வந்திருக்கிறது. இது இந்த சால்மனல்லாங்கிற அந்த கிருமியை தடுப்பதற்காக, அதோடைய பரவுதலை தடுப்பதற்காக அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்தியா முழுக்க இது இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஏதாவது ரிப்போர்ட் ஆகிருக்குங்களா? தமிழகத்தில் சில இடங்களில் இதை ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வந்திருக்கலாமோ அப்படிங்கிற சில சந்தேகங்கள் சில இடங்களில் இருந்தது. உண்மையாக எத்தனை டெஸ்ட்டுகள் செய்யப்பட்டன, அதோடைய புள்ளி விவரம் என்பது எங்களுக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியாது. ஒருவேளை இது அரசாங்கத்தின் பதிவில் இருக்கக்கூடும், அதனால் அவர்கள் முடிவெடுத்திருக்கக்கூடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த எவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் எடுக்கிற டெஸ்ட்டில் எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல நிறுவனங்களில் நல்ல முறையில் வச்சு இருக்கிற மயோனைஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு அப்படி ஒரு தவறான முடிவு அதிகமாக வந்ததில்லை. ஒருவேளை அரசாங்கத்தின் லேபுகளில் அது வந்திருக்கலாம். வெஜிடேரியன் மயோனைஸ் சாப்பிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த மயோனைஸுங்கிறது வெஜிடேரியன் மயோனைஸ் ரொம்ப நல்ல பேக்டு கண்டிஷனில் பல புகழ்பெற்ற நிறுவனங்களால் தயாரிக்கப்படுகிறது. அது ப்ராப்பர் டெம்பரேச்சரில் கடைகளில் வைக்கவும் படுகிறது. அப்படிப்பட்ட சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த மயோனைஸை வாங்கி வீட்டில் உபயோகப்படுத்தலாம். இல்லாட்டி வெஜிடேரியன் மயோனைஸ் எப்படி தயாரிக்கலாங்கிற முறைகளும் நிறையா ரொம்ப ஈஸி. அதை பற்றிய நிறையா நம்மளுடைய யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் நிறையா பதிவுகள் இருக்கின்றன. அதை வைத்து செய்யலாம். முட்டையிலிருந்து வரக்கூடிய மயோனைஸை அதிகாரப்பூர்வமாக ஒரு வியாபார இடத்தில் வியாபார ரீதியாக அதை செய்ய முடியாது என்பதுதான் இந்த சுற்றறிக்கை. அது முழுவதுமாக முட்டையில் உள்ள கிருமிகளை பற்றியும், முட்டை சரியாக கையாளப்படாதால் வருகின்ற ஒரு ஆபத்தை கருத்தில் கொண்டும், டைஃபாய்டு போன்ற ஒரு கொடிய நோய் மக்களிடம் பரவக்கூடாது என்பதற்காகவும் உணவு பாதுகாப்புத்துறை இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது.